நேத்து கிரிக்கெட் எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்? செமையா இருந்துச்சா? சரி, இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எல்லாருமே? சவுண்ட் கொடுத்தீங்களா? வீட்ல எல்லாரும் சவுண்ட் கொடுத்தீங்களா? எப்படி சவுண்ட் கொடுத்தீங்க? நான்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா சண்டேஸோடைய கர்மா அப்படிங்கிற ஒரு கர்ஸ் ஒன்னு இருக்கு. எல்லா வேர்ல்ட் கப்லயும் இந்தியா சண்டேஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய சண்டேஸ்ல மேட்ச் நடக்கும்போது ஃபைனல்ஸ்ல தோத்துதான் வரலாறு இருக்கு. ஆக்சுவலா நேத்தி அது மாற்றப்பட்டிருக்கு. இட்ஸ் ஆல் லைக் ஒரு சின்ன சின்ன மித் தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய தருணங்கள் ஒன்று இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு மெமரிஸையும் கிரியேட் பண்றதுதான் மேட்டர்ஸ் அ லாட் எனக்கு பர்சனலா. சோ அந்த மாதிரி எத்தனை பேர் நேத்தி ஃபீல் பண்ணிருக்கீங்க இந்தியா ஜெயிச்சத? சூப்பர். சரி, இந்தியா ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டேன். நல்லா சவுண்ட் கொடுத்தீங்க எல்லாருமே. அதே சவுண்ட நம்ம ஷோலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்களுடைய குரல், நீங்க எல்லாருடைய குரல் தான் நாளைய எதிர்காலம். சார் வந்து என்ன கேள்வினாலும் கேளுங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேணா கேட்கலாம் தானே? இருந்தாலுமே வரைமுறைக்கு உட்பட்டு எல்லா கேள்விகளையும் நியாயமான அர்த்தமுள்ள கேள்விகளை மட்டுமே நான் கேட்கிறோம்னு சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பா. சோ நான் வந்து கேர்ள்ஸ் டீமை லீட் பண்ணுவேன், ஷியாம் வந்து பாய்ஸ் டீமை லீட் பண்ணுவாரு. சோ கேர்ள்ஸ் டீம் உங்களுக்கு இன்னும் சவுண்ட் பத்தல. பாய்ஸ் நம்ம ரெடியா இருக்கோமா? நீ கேட்டுச்சா? பாய்ஸ்க்கு சலச்சது நாங்க இல்லன்றதை எங்க ஆன்சர்ஸ் மூலமா நாங்க ப்ரூவ் பண்ணோம். பாய்ஸ் ரெடியா? கேர்ள்ஸ் ரெடியா? என்னடா ரெண்டுத்துக்குமே கத்துறீங்களா? ஃபைன், ஓகே. சபா சரியான போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, இங்க எத்தனை பேர் முதல் முறை ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் ஓட்டே போட போறேன் என் வாழ்க்கையில, இப்பதான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறேன். நிறைய பேர் கை தூக்கி இருக்கீங்களே. நீங்க எல்லா தங்கங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் வாங்க. கேர்ள்ஸ் அப்படியே எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல வாங்க. ஓகே, என்னோட கேள்வி அப்படிங்கிறது, முதல் முறை ஓட்டு போடக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இந்த தேர்தல் அணுகிருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், என்னுடைய ஓட்டு ஒரு சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பேசலாம். உன்னுடைய ஓட்டு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு எலெக்ஷன் சார்? என்னோட ஒரு ஓட்டு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ ஒரு கட்சி ஓட்டு எந்த அளவுக்கு வாங்கியிருக்குன்னு தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அதிகமான ஓட்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு ஓட்டு யாராவது ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்க ஒரு பெருமை ஏதாவது நினைச்சுக்குவாங்க, நமக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி ஓட்டு ஒருத்தருக்கு முக்கியம் தான். தம்பி கொஞ்சம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காப்ல, ஒரு ஃப்ளோக்கு வந்துடுவாரு. ஹஸ்னி உங்க சைடுல ரெடியா இருக்காங்க? எஸ் பசங்களா, பெண்களுக்கு சலைச்சவங்க நாம இல்லன்றத காட்டணும். சோ அடுத்தடுத்து ரெடியா இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ல வாங்கடா, இன்னைக்கு நம்ம தூள் பண்ணலாம். சார், என் பேர் சுபஸ்ரீ. நான் 3rd பிகாம் சிஏ படிக்கிறேன். நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா என்னென்ன பண்ணுவாங்கங்கறத, அவங்க சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஓட்டு அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரொம்ப வேல்யூவானது. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸும் உள்ள இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் நிக்கிறாங்க, அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, அவங்க நிக்கிறாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி என் ஓட்டு அவங்களுக்கு நான் கொடுப்பேன் சார். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட். ஆக்சுவலா அந்த மாணவிக்கு ஒரு பெரிய கைத்தொட்டலை கொடுக்கலாமா? நம்ம கேட்ட கேள்விக்கு தாண்டி அவங்க ஒரு அர்த்தமுள்ள பதில்களை கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேச முன் வந்ததுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். அவங்களுடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து என் சைட்ல இன்னொரு பையன் இருக்கா, பேசுறது ரெடியா இருக்கலாம் சார்? அவங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்போ என் ஓட்டு நான் ஒருத்தருக்கு போடுறேன்னா, காமராஜர் வாஜ்பாய் நின்னப்போ காமராஜர் தோத்தது ஒத்த ஓட்டுல தான். அதே மாதிரி ஒத்த ஓட்டு என்ன வேணாலும் மாத்தோம். ஒரு ஓட்டு சிக்னிபிகன்ட் மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்லையா? உங்க ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட், நீங்க இப்ப நான் போய் இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட போறேன், என்னோட ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்கும்? இது வந்து என் ஃபர்ஸ்ட் ஓட் கிடையாது, நான் ஏற்கனவே ஓட் பண்ணிருக்கேன். இது என் செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கான விஷயங்கள் சொல்லலாம்ல? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, பதில் யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நல்ல தலைவர் யார் கேள்வி கேட்கறாங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து இவர் இதை செய்வாரு, அவங்க அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது இல்ல. இந்த கேள்விக்கான பதில் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க ஓட்டு போடணும். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு எப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்கு செய்யறதுலதான் அவங்க தெரியும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தலைவரை கேள்வி கேட்கணும். நியாயமான கேள்வி. தன்னை ஆட்சி செய்யக்கூடியவர் யார், என்ன ஆட்சி செய்ய தகுதியானவனா இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடியது எது? ஒரு ஓட்டு தான். நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்த மாணவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்.
சூப்பர். ஹர்ஷினி டுவர்ட்ஸ். என் பேர் தேவதாரணி சார். நான் 3rd BA ஹிஸ்டரியில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால், ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவரா இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறவரா இருப்பாரா அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வரல, இல்ல இந்த களத்துக்கு புதுசு அப்படின்னாலும் அவங்களுடைய கொள்கைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். எதிர்கால தலைவன் அப்படிங்கிறவரு இன்னைக்கு பிரச்சனையை சரி பண்றவரா இல்லாம எதிர்காலத்துல அந்த பிரச்சனை வராத விதமா அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க கூடியவரா இருக்கணும். அவரோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். அவருடைய கொள்கைகள்ல ஒரு நேர்த்தி இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கணும். ஒரு தவறு செஞ்சுட்டா, ஆமா நான் செஞ்சுட்டேன், இனி இது நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள அல்லது பொறுப்பேற்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவருக்கு நம்ம ஓட் போடணும். அவ்வளவுதாங்க. அதாவது the bold is beautiful அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சைடு பாத்தீங்களா, அந்த மாணவி ரொம்ப அழகா அப்படியே போல்டா வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.